பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة فيه خلق آدم وفيه أدخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளை பற்றி நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது இது முஸ்லீம்களுக்கான பெருநாள் என்பதாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய உரையில் முஸ்லீம்களுடைய பெருநாள் என்று பெருமானாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜும்மாவுடைய மாண்புகளை பற்றியும், அதாவது குர்ஆன் ஹதீஸ்களில் ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு மகத்தானது, ஜும்மாவை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன தரத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய செய்திகளையும், அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் ஜும்மாவிற்கான அந்த கண்ணியத்தை எந்த அளவுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம், நாம் ஜும்மாவுடைய நாட்களிலே எவ்வாறு இருக்கிறோம் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹுடைய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏராளமான ஹதீஸ்களிலே ஜும்மாவுடைய மாண்புகள் சார்ந்து நிறைய பேசியிருக்கிறார்கள். நாம் ஜும்மாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. மற்ற நாட்களை போல் அல்ல ஜும்மாவுடைய நாள். திங்கள், செவ்வாய், புதன் என்று நாட்கள் கடப்பது போன்று ஜும்மாவும் ஒரு நாள் என்பதாக நாம் கடந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி அஹ்மது ஷரீஃபுடைய 22,457வது செய்தியாக ஹதரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. சய்யிதுல் ஐயாமி இந்தல்லாஹி யௌமுல் ஜும்ஆ. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, அல்லாஹு தாலாவுடையத்தில் நாட்களுக்கெல்லாம் தலைவன் ஜும்மாவுடைய நாள் என்பதாக பேசுகிறார்கள். சய்யித் என்றால் தலைவன் என்று பொருள் இல்லையா? லீடர் ஆஃப் த டே. நாட்களில் 7 நாட்களிலேயே அல்லாஹு தாலா ஒரு நாளிற்கு தலைமை பண்பை வழங்கியிருக்கிறான். அந்த பண்பு வழங்கப்பட்ட நாள் ஜும்மாவுடைய நாள். பெருமானார் பேசுகிறார்கள், அல்லாஹ் மஹா. இன்னும் சில ஹதீஸ்கள் வருகிறது, அல்லாஹ் இந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுடைய ரசூல் இந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே முஃமின்களாகிய நாம் இந்த நாளை கண்ணியப்படுத்தி ஆக வேண்டும். ஏதோ எல்லா நாளையும் போல ஜும்மாவையும் நம்ம கடக்கிறது சரியான பண்பு அல்ல. அருமையான சகோதரர், ஒரு முஃமின் அப்படி கடந்து போகக்கூடாது, கடந்து போக முடியாது. ஏன் ஜும்மாவுடைய நாள் சிறப்பானது என்பதற்கான காரணத்தையும் பெருமானார் வேறு வேறு ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஜும்மாவுடைய நாள் ஏன் சிறப்பு,
ஜும்மாவில் அப்படி என்னதான் சிறப்புகள் இருக்கிறது என்பது பற்றியும் வேறு வேறு வார்த்தைகளில் பெருமானார் அறிவிக்கிறார்கள். முஸ்லீம் ஷெரீஃபுடைய 854வது செய்தியாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ഖൈറു யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் இல்லையா? மேலே நம்ம பார்த்தது நாட்களுக்கெல்லாம் தலைவன் என்று ரசூலுல்லாஹ் ஜும்மாவை சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களில் சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் சொல்லிட்டு அந்த ஹதீஸுடைய தொடரில் அதற்கான காரணத்தையும் பெருமானார் பேசுகிறார். ஏன் ஜும்மாவுடைய நாள் சிறப்பானது? ஃபீஹி குலிக ஆதம், இந்த நாள் தான் அல்லாஹு தாலா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அல்லாஹ் சொன்னான் இல்லையா மலக்குமார்களிடத்தில், என்னுடைய ஹலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன், நிறுவப் போகிறேன். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. சூரா பக்கராவில் இந்த வரலாற்று செய்தி வருகிறது. கடந்த வாரங்களில் கூட நம்ம அதை விரிவாக பார்த்தோம். பூமியிலே எனக்கான ஹலீஃபாவை நான் நியமிக்கப் போகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த நாள் ஜும்மாவுடைய நாள். ஃபீஹி குலிக ஆதம், அல்லாஹு தாலா ஜும்மாவை கண்ணியப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி ஜும்மாவுடைய நாளில்தான் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். பெருமானார் பேசுகிறார்கள், உத்கிலல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவரத்திலே நுழைவிக்கப்பட்ட நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள். ஹதரத் ஆதம் படைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நுழைவித்ததும் வெள்ளிக்கிழமை. இந்த ஹதீஸுடைய ஷரஹ்ல இப்னு ஹஜர் அஸ்கலானி எழுதுவார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே முஸ்லீம்களாகிய நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு நுழைய போகும் நாளும் ஜும்மாவுடைய நாள் இல்லையா? அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய கதவை திறந்து ரசூலுல்லாஹ் முதல்ல, அதை தொடர்ந்து நபிமார்கள், அதை தொடர்ந்து உம்மத்தினர்கள் உள்ளே நுழைவார்கள் இல்லையா? இந்த சொர்க்கத்தை நாம தரிசிக்கக்கூடிய நாள், சொர்க்கத்தை நாம ஜியாரத் செய்யக்கூடிய நாள், அல்லது சொர்க்கத்திலே நாம குடியேறக்கூடிய நாள் ஜும்மாவுடைய நாள். ஒரு புது வீடை கட்டிட்டு அந்த வீட்டில் குடியேறதுக்காண்டி நாள் பார்ப்போம் இல்லையா? எந்த நாளில் தோதுவாக இருக்கும் என்பதாக. அல்லாஹு தாலா சுவனவாதிகளை சுவனத்திலே குடியேற்றுவதற்காக தேர்வு செய்த நாள் ஜும்மாவுடைய நாள். அருமையான சகோதர பெருமக்களே, அது மாதிரி அதனால சர்வசாதாரணமாக நம்ம ஜும்மாவை நம்ம கடந்து போக முடியாது. நம்மெல்லாம் துவா செய்வோம், எப்படி இந்த உலகத்தில் பள்ளிவாசலில் ஜும்மாவில் நிரப்பமாக இருக்கிறோமோ இது போன்று அல்லாஹு தஆலா மறுமையிலும் இதே போன்று ஜமாத்தாக இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தருவானாக. மஸ்கலானி கூட சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் முதல்ல நுழையிறது மட்டும் ஜும்மாவுடைய நாள் இல்லை. அல்லாஹு தாலா சில பேரை நரகத்தை காட்டாமல் நேரடியாக சொர்க்கத்தில் நுழைவித்து விடுவார். இன்னும் சில பேரை சில குற்றங்களுக்காக வேண்டி, சில தவறுகளுக்காக வேண்டி நரகத்தில் கொஞ்ச நாள் போட்டு கொஞ்சம் வேதனை செய்து அவர்கள் பரிசுத்தமான பிறகு சொர்க்கத்தில் நுழைவிப்பான் இல்லையா? சொர்க்கத்திலிருந்து நரகத்திலே கொஞ்ச நாள் இருந்து இவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்திலே நுழைவிக்கின்ற நாளும் ஜும்மாவுடைய நாள் தான். புரியுதா? நேரடியாக சொர்க்கத்திற்கு போனவங்க கதை வேற, நரகத்தில் கொஞ்ச நாள் இருப்பாங்க இல்லையா? செய்த பாவங்களுக்காக வேண்டி கொஞ்ச நாள் அல்லாஹ் தஆலா நரகத்தை காட்டி, நிரந்தர நரகம் கிடையாது முஸ்லீம்களுக்கு, கொஞ்சம் ஒரு காட்டிட்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் பொழுது இந்த நரகவாதிகளை விடுதலை செய்து ஒரு குரூப்பாக, உம்ராவுடைய பேக்கேஜ் குரூப் போகிற மாதிரி குரூப்பாக அல்லாஹு தஆலா நரகவாதிகளை மன்னித்து சொர்க்கத்திலே நுழைவிக்கின்ற நாளும் ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாளை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். இந்த ஜும்மாவுடைய நம்முடைய பேர் வராதா? இந்த ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை விடுதலை செய்து விட மாட்டானா, சொர்க்கத்தில் நிறைவேற்றி விட மாட்டானா என்பதாக எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா இப்படி ஜும்மாவை கண்ணியப்படுத்துகிறான் என்பதாக இமாம் இப்னு அஸ்கலானி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் அளிப்பார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஜும்மா என்பது சாதாரணமானதல்ல, பெரும் படுபோக்கு. ஜும்மா என்றது ஏதோ ஒரு கடமைக்கு போனோம், ஹுதுபா விளங்குதோ விளங்கலையோ போய் உட்காருவோம், தொழுதோன்னு கிளம்பி வருவோம் என்ற ஒரு சம்பிரதாயமாகத்தான் இன்றைக்கி ஜும்மா சென்று கொண்டு இருக்கிறது. அதான் பாதுகாக்கணும். ஜும்மா என்பது ஒரு பேருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத் மின் யௌமில் ஜும்மா, ஜும்மாவுக்காண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் பள்ளியின் பக்கம் விரையுங்கள், ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹு தஆலாவுடைய திக்ரின் பக்கம் விரையுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, எல்லா இமாம்களும் ஒரு கருத்தில் ஒன்றுபடுகிறார்கள், சஹாபாக்களும் ஒன்றுபடுகிறார்கள். பாங்கு சொல்லப்பட்ட பிறகு வியாபாரம் செய்வது ஹராம், அதை ஹலாலாக்குவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அல்லாஹு தஆலா பள்ளிக்கு விரையுங்கள் என்று சொல்லல, வதருல் பைஅ, உங்களுடைய வியாபாரத்தை விடுங்கள் என்று சொல்கிறார்.
2 செய்தி எல்லாம் இங்கே சொல்கிறான். வாங்கு சொல்லப்பட்டுடுச்சா, பள்ளிக்கு வாங்கன்னு மட்டும் சொல்லலை, இன்னொருத்தரை போட்டுவிட்டு நம்ம வியாபாரம் பண்ணி நம்ம வந்துடலாம். வதருள் பை, வியாபாரத்தை விடு, இங்கே வா ஃபஸ்ட்டு, முதல்ல இங்கே வந்து இது அல்லாஹு தாலாவுடைய திக்ருக்காக வா என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் வெளிப்படையாக நமக்காக அழைப்பு கொடுக்கிறான். அன்பான சகோதர பெருமக்கள், ஜும்மாவுடைய நாள் முந்தைய சமூகத்துடைய வரலாறுகளை படிக்கும்போது தெரியும். உதாரணமாக நமக்கு தெரியும், பனி இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கு சிறந்த நாள் சனிக்கிழமை இல்லையா, கிறிஸ்தவர்களுக்கு சிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ரசூலுல்லாஹ் இதை ஹதீஸ்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு சனிக்கிழமையை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், முக்கியமான நாளாக பெருநாளாக வழங்கியிருக்கிறான். கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையை பெருநாளாக வழங்கியிருக்கிறான். முஸ்லீம்களாக நமக்கு முஹம்மதாவை நமக்கு வெள்ளிக்கிழமை வழங்கியிருக்கிறான் என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க இல்லையா. என்னுடைய பின்னணியில் பார்க்கும் பொழுது கிதாபுகள் எழுதுவார்கள், முதல்ல அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, எந்த நாளை நீங்கள் முக்கியமான நாளாக பெருநாளாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதா. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை இருந்தது, இவங்க வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்யணுண்டு. ஆனால் அவன் வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்யலை. முட்டியில் முடி மலைச்ச மாதிரி சனிக்கிழமை தான் சரியான நாள், யௌமுஸ் சபுத்து, சபுத்துன்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்கிற நாள். அதனால் அந்த ரெஸ்ட் எடுக்கிற நாள் நம்ம பெருநாளாக ஆக்கிக் கொள்வோம் என்பதாக சனிக்கிழமை பெருநாளாக தேர்வு செய்தார்கள். அதே போல தான் கிறிஸ்தவர்களுடைய செய்தியையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு எந்த நாள் முக்கியமான நாளாக பெருநாளாக வேண்டும் என்பதாக கேட்டபோது அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்தார்கள். வாரத்தில் முதல் நாள் ஞாயிறு, அதில் ஞாயிறு தான் நமக்கான முக்கியமான நாள் என்பது. ஆனால் 2 நபிமார்கள் வெள்ளியை தான் ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் இந்த வாய்ப்பே கொடுக்கலை. ஏற்கனவே 2 தடவை 2 நபிமார்கள் அடிபட்டுட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு ஆசை வெள்ளிக்கிழமை பெருநாளாக கேட்கணுண்டு. ஆனால் ஒருத்தன் சனிக்கிழமையை கேட்குறான், ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமையை கேட்குறான். நம்ம போய் ஏன் இவங்கள்ட்ட சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வெளிப்படையாக அதாவது கருத்துலாம் கேட்கல, ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையை பெருநாளாக ஆக்கியிருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, முந்தைய சமுதாயம் தவற விட்ட நாள் ஜும்மாவுடைய நாள். இன்னைக்கு ஜும்மாவை பெற்று இருக்கிறோம், ஆனால் ஜும்மாவுக்கான மகத்துவத்தை கண்ணியத்தை நம்ம வழங்கி இருக்கிறோமா? நான் உரையுடைய இறுதியில் ஒரு வாரத்தையோடு நான் முடிப்பேன். பனி இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், நாம் இன்னைக்கு எப்படியெல்லாம் செயல்படுகிறோம் என்பதா யோசித்து பாருங்க. அருமையான இந்த ஜும்மா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஜும்மாவில் நம்ம எந்த அளவுக்கு பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதாக நான் இன்ஷா அல்லாஹ் பயானுடைய ஓட்டத்தில் ஒரு முக்கியமான சில செய்திகளை பேசுவேன். இல்லை வேதனை என்னன்னு சொன்னால், ஜும்மாவுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நாம் ஜும்மாவில் எப்படிலாம் இருக்கிறோம் என்பது சம்பந்தமாக வெளிப்படையாக உடைச்சி பேச முடியாது. இதுதான் உண்மை. ஒரு பாலிசா உங்களை விட்டு கொடுக்காம, ஹதீஸ்களை விட்டு கொடுக்காம ஒரு பாலிசா தான் பேச வேண்டியதாக இருக்கே தவிர உடைச்சி பேசினா நமக்கு அசிங்கமாக போயிடும். அதுதான் உண்மை. ஜும்மாவில் எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமான்னு உடைச்சி பேசணும்னு சொன்னால் பேசுகிற எனக்கும் சங்கடம், கேட்குற உங்களுக்கும் சங்கடம். அதனால் முடிந்த அளவு நான் ஹதீஸையும் விட்டு கொடுக்காம உங்களையும் விட்டு கொடுக்காம பாலிசா இன்ஷா அல்லாஹ் கொண்டு போக பார்க்கிறேன். அதுதான் நிதர்சனம். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. என்ன அது இல்லாததான் சொல்கிறாரு, ரொம்ப எக்ஸாஜரி பண்ணுறாரு, மிகைப்படுத்தி பேசுகிறாருன்ற விளங்கி கொள்ளாதீங்க. இன்னைக்கு ஜும்மாவை நம்ம அந்தளவுக்கு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜும்மான என்ன, ஜும்மாவுடைய அகமியத் என்ன, ஜும்மாவில் நம்ம எப்படி இருக்கணும், ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. மற்ற நாள்களுக்கும் ஜும்மாவுக்கு என்ன வித்தியாசம் நம்ம இடத்துல கேட்டால், மற்ற நாளில் 4 ரக்காத் தொழுகிறோம், இங்கே பெருநாள் 2 ஜும்மாவுடைய ஃபர்து 2 ரக்காத் தொழுகிறோம். அதை தாண்டி கண்ணியமான சகோதர பெருமக்களே, நிறைய செய்திகள் இருக்கிறது. ஜும்மாவுடைய நாளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா பெருநாளாக ஆக்கியிருக்கிறான். இப்னு மாஜா ஷெரீஃபுடைய 1098வது செய்தியாக ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இன்னஹாதா யௌமுன் ஈதுன், ஜும்மாவுடைய நாள் பெருநாள். ஜஅலல்லாஹு லில் முஸ்லிமீன், அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களுக்கு இதை பெருநாளாக ஆக்கியிருக்கிறான். 2 பெருநாளின் போது நமக்கு எந்த மாதிரியான மனநிறைவு ஏற்படுகிறதோ, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதோ, அந்த சந்தோஷம் ஜும்மாவில் இருக்கணும். அந்த நாட்களை நம்ம எப்படி கண்ணியப்படுத்துகிறோமோ அது போன்று இந்த நாளில் நம்ம கண்ணியப்படுத்தணும். பெருமானார் பேசுகிறான், ஃபமன்ஜா அல் ஜும்மா, யார் ஜும்மாவுக்காக வேண்டி வருவார்களோ ஃபல் யக்தசில், அவர் குளித்து கொண்டு வரட்டும். ஃபைன் கான லஹு தீபுன், அவரிடத்துல நறுமணம் இருந்தால் ஃபல் யமஸ் மின்ஹு, அந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு வரட்டும் இல்லையா. அலைக்கும் பிஸ்வாக், ஜும்மாவுக்காண்டி வருபவர்கள் மிஸ்வாக் செய்து வரட்டும் என்பதாக பெருமானார் பேசுகிறார்கள். குளிக்காமல் வந்த சஹாபாக்களெல்லாம் ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பி ஜும்மாவுக்கு குளிச்சுட்டு வாங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இதில் இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்லணும். நம்ம ஒவ்வொரு பெருநாளின் போதும் ஃபஜரில் பயான் செய்வோம். 2 பெருநாளின் போதும் ஃபஜரில் எந்திரிச்சு இன்றைக்கி பெருநாளுக்கு வரும்போது எப்படி வரணும் என்று சொல்லும்போது குளித்து கொண்டு வரணும், நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் நம்ம ஒரு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லுவோம். நம்ம நார்மலாக குளித்தாலும் இது பெருநாள் என்ற வந்த மனநிலையில் குளிக்கணும். பெருநாளுக்காக வேண்டி குளிக்கிறேன், பெருநாளுக்காண்டி இந்த புத்தாடை உடுத்துகிறேன் அப்படின்ற மனநிலையில் உடுத்தணும்னு சொல்கிறோம் இல்லையா, குளிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. அதே செய்தி தான் இங்கேயும். ஜும்மாவுக்காண்டி குளிக்கிறேன்,
இல்லையா? நான் நேற்றும் குளித்தேன், வியாழக்கிழமையும் குளித்தேன், நாளைக்கு சனிக்கிழமையும் குளிக்க போகிறேன், இன்றைக்கும் குளிக்கிறேன். என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நான் குளிக்கும் போது இந்த நீயத்து எப்படி இருக்கணும்? நான் ஜும்மாவுக்காக வேண்டி குளிக்கிறேன், இல்லையா? வாரத்தில் 7 நாளும் குளிக்கிறோம், ஆனால் இன்னைக்கு குளிக்கும் பொழுது ஜும்மாவுக்காக வேண்டி குளிக்கிறேன். கிதாபுகள் எழுதுவார்கள், இமாம்கள், ஜும்மாவுடைய நாளில் கூட ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி குளிக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகைக்காண்டி குளிக்கிறோம் என்பதாக சொல்வார்கள். முன்னாடியே 7 மணிக்கு 8 மணிக்கு குளிச்சுட்டு பொழப்பை பார்த்துட்டு பள்ளிவாசலுக்கு வரதை விட தொழுகைக்கு வரும் பொழுது குளிச்சுட்டு வரணும் என்பதாக எழுதுவார்கள். முஸ்தஹபுன்னு சொல்லுவாங்க, கட்டாயம்லாம் கிடையாது. நமக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம பொழப்பு இருக்கிற இடத்துல தொழுவ போகிறோம்னு சொன்னால் நம்ம பொழப்புக்கு போகும்போதே குளிச்சுட்டு அப்படி பள்ளிக்கு போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜும்மாவுடைய நாளில் குளிக்கும் போது சுன்னத் என்ற மனநிலையில் குளிக்கணும். புத்தாடைகள் உடுத்துவது வரவேற்கத்தக்கது, இல்லையா? ஒருத்தர் எப்போவுமே 400 ரூபாய்க்கு மேலே சட்டை எடுக்க மாட்டார். இப்போ நானே எடுத்துக்கோங்களே, நான் என்னுடைய சட்டை அதிகபட்சம் 400 ரூபாய்க்கு தான் இருக்கும். இப்போ ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவை கண்ணியப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி 4000 ரூபாய்க்கு சட்டை எடுக்கலாமா? இஸ்ராஃபில் வருமா? நிச்சயமாக வராது. 4 லட்ச ரூபாய் கூட எடுத்துக்கலாம். 4 லட்ச ரூபாய் கூட என்னால் எடுக்க முடியும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த நாள் கண்ணியப்படுத்தணும், அதுதான் செய்தி. நான் எப்போவுமே 400 ரூபாய்க்கு தான் எடுப்பேன். இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் 40,000 ரூபாய்க்கு எடுக்கிறேன், தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்பா இவ்வளவு காசுப்பட்டாப்பா? பெருனா அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறேன் இந்த நாளை, அல்லாஹுடைய ரசூல் இந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். எனக்கு வேற வழி தெரியல, நான் இப்படி கண்ணியப்படுத்தினேன். ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு என்று சில ஆடைகளை வைத்திருந்தார்கள். மற்ற நாளில் உடுத்த ஆடை ஜும்மாவில் உடுத்த மாட்டாங்க. ஜும்மாவை கண்ணியப்படுத்தணும் என்பதற்காக ஜும்மாவுக்கு என்று பிரத்யேகமான ஆடை அணிந்திருந்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம், இல்லையா? கரிமீன் எடுக்கிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைங்க சூடாக சாப்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை வெளியே பரவாயில்லை, 2 நாளாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லையா? ஜும்மா இது பெருநாள் இல்லையா? இது இந்த உம்மத்து, இந்த ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த நாளை பெருநாளாக்கி இருக்கிறார்கள். எனக்கு எப்படியெல்லாம் இந்த நாளை கண்ணியப்படுத்தணும்னு தோணுது அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துவேன். நான்வெஜ் எடுக்கிறது எனக்கு சிறப்புன்னு சொன்னால் நான் இந்த நாளில் நான்வெஜ் எடுப்பேன். கண்ணியமான சகோதர மக்களே, இந்த நாளில் நோன்பு வைக்கிறத கூட ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள். பெருநாள் எப்படி நோன்பு வைக்கிறது தடையோ அது போன்று இங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, நான் அதை சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். முஸ்லீம் ஷெரீஃபுடைய புகாரி ஷெரீஃபுடைய 1086வது செய்தியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ரசூலுல்லாஹ் ஜும்மாவுடைய நாளில் ஜுவைரியாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. தஹல அலைஹா யௌமுல் ஜும்மாத்தி வஹிய சாயிமத்துன். போகும்போது அந்த அம்மா நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மனைவி வீட்டுக்கு போகும்போது மனைவி நோன்பு வச்சிருக்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, அசும்தி அம்சி, நேற்று நோன்பு வச்சியான்னு கேட்டாங்க. அந்த அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நான் இல்லைன்னு சொன்னேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இல்லை, நேற்று ரசூலுல்லாஹ் என்கிட்ட கேட்டாங்க நோன்பு வச்சு என்று, நான் இல்லைன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்டாங்க, துரிதீன அன் தசூமி கதன், நாளைக்கு நோன்பு வைக்க போறியான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். நேற்று வியாழக்கிழமை நோன்பு வச்சியான்னு கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொன்னேன். சரி நாளைக்கு சனிக்கிழமை நோன்பு வைக்க போறியான்னு கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் ஒரே பதில் தான் சொன்னாங்க, ஃபஃப்திரி, மரியாதையை நோன்பை விட்டுடு, நோன்பெல்லாம் வைக்க வேண்டாம். எப்படி? வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்கக்கூடாது, நோன்பை விட்டுடுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோன்பு விட்டதுக்கு பரிகாரமாக இன்னொரு நோன்பு வைக்கணும், அது வேற கதை, அது தனி மசாயில். வியாழனும் சேர்க்க மாட்டேன், சனியும் சேர்க்க மாட்டேன், வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறேன், இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள். நியாயமான ஒரு காரணம் இருந்தால் பரவாயில்லை. அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், பரவாயில்லை. நான் ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாளுக்கு நான் நோன்பு வைப்பேன். இந்த வருஷம் நான் பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வருது, வைக்கலாம், பரவாயில்லை. காரணமே இல்லாமல் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல ரசூலுல்லாஹ் பேசிட்டு வெளியே வந்து சஹாபாக்களுக்கு ஒரு பயானை செய்கிறாங்க. மனைவியோடு முடிச்சுக்கொள்ளல, இது மாதிரி எங்கெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். முஸ்லீம் ஷெரீஃபில் 1144வது செய்தி. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1144 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகிறாங்க, லா யஸும் அஹதுக்கும் யௌமுல் ஜும்அத்தி இல்லா ஐ யஸூம யௌமன் கப்லஹு அவ் பஅதஹு. வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக யாரும் நோன்பு வைக்கக்கூடாது, நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க. அப்படி யாராவது வெள்ளிக்கிழமை ஒருத்தர் நோன்பு வைக்கிறதாக இருந்தால் ஒன்று ஒரு நாள் முந்தி சேர்த்து கொள்ளட்டும், வியாழன் வெள்ளி நோன்பு வைக்கட்டும், அல்லது ஒரு நாள் பிந்தி சேர்த்து கொள்ளட்டும், வெள்ளி சனி நோன்பு வைக்கட்டும். வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு நாள் நோன்பு வைக்க வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஒரு சட்டமாகவே சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த எல்லாமே ஒரே ஒரு புள்ளியில் ஒன்று சேரும், இந்த நாள் கண்ணியமானது. எப்படியெல்லாம் இந்த நாளை நம்ம கண்ணியப்படுத்தணும் என்பதாக நம்ம யோசிக்கிறோமோ அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துவதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் நமக்கு புதிதாக கூட இருக்கலாம் கேள்விப்படும் பொழுது. திர்மிதி ஷெரீஃபுடைய 1074 1074வது செய்தியாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி. மாமின் முஸ்லிமீன் யமூத்து யௌமுல் ஜும்மா,
யார் ஜும்மாவுடைய நாளில் மரணிக்கிறாரோ, ஜும்மாவுடைய நாளில் யாருக்கு மரணம் வருகிறதோ, அவு பிலைலத்தி ஜும்மாத்தின், அல்லது யாருக்கு ஜும்மாவுடைய முதல் நாள் இரவில் மரணம் வருகிறதோ, ஜும்மாவுடைய இன்னைக்கு ஜும்மாவுடைய ஃபஜர்லேருந்து மகரீப் வரைக்கும் ஜும்மாவுடைய பகல், நேற்று மகரீப்லேருந்து இன்னைக்கு ஃபஜர் வரைக்கும் ஜும்மாவுடைய முதல் இரவு இல்லையா? அதனால தான் உருதுகாரங்க பார்க்கலாம் வியாழனுக்கு பேர் சில ஜும்மா ராத்னு வைத்திருக்கிறார்கள். வெள்ளிக்கு ஜும்மா, வியாழனுக்கு ஜும்மே ராத், ஜும்மாவுடைய இரவு என்று வியாழனுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அப்போ நேற்று இரவு வந்து வெள்ளியுடைய இரவு, இன்றைக்கு இரவு வந்து சனி இரவு. இப்போ பெருமானார் பேசுகிறாங்க, வெள்ளிக்கிழமையுடைய பகலிலோ அல்லது வெள்ளிக்கிழமையுடைய இரவிலோ யாராவது மரணித்தால், இயற்கையாக மரணம் வந்தால், இல்லா வக்கல்லாஹு அதாபல் கபர், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கபருடைய வேதனை இலகுபடுத்துவான், கபருடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் ஜும்மாவை பற்றி பேசுகிறார்கள். இமாம் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, ஜும்மாவுடைய நாளில் உயிரோடு இருந்தாலும் சிறப்பு, ஜும்மாவுடைய நாளில் வஃபாத் ஆனாலும் சிறப்பு. ஜும்மாவுடைய நாளில் உயிரோடு இருந்தால் நம்ம இன்னைக்கு பெருநாளுடைய தொழுகை போல ஜும்மாவுடைய நாள் தொழுது நம்ம கண்ணியப்படுத்துவோம், அதுவும் நமக்கு கண்ணியமானது. நம்ம வஃபாத் ஆனாலும் அதுவும் நமக்கு கண்ணியமானது என்பதாக சொல்வார்கள். கூடுதலாக ரசூலுல்லாஹ் இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசும் பொழுது கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவார்கள். காரணம் இல்லாமல் 3 ஜும்மாவை யார் விடுவார்களோ குத்திப மினல் முனாஃபிகீன், அவர்களுடைய முனாஃபிகீன்களுடைய பட்டியலில் சேர்ந்தவர்கள். தபரானி ஷரீஃபை 424வது செய்தி, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் தரக்க ஸலாஸ ஜும்அத்தின் மின் கைரி உதிரின், காரணம் இல்லாமல், நியாயமான காரணம் இருந்தால் பரவாயில்லை, இந்த ஜும்மா உடம்பு சரியில்லை, 3-4 வாரமாக உடம்பு சரியில்லை, பள்ளிக்கு வர முடியல, பரவாயில்லை, பிரயாணத்தில் போனார், போன இடத்துல ஜும்மா தொழக்கூடிய வாய்ப்பு இல்லை, பரவாயில்லை, நியாயமான காரணம் இருந்தால் பரவாயில்லை. காரணமே இல்லாமல் 3 ஜும்மாவை யாராவது விட்டால் குத்திப மினல் முனாஃபிகீன், அல்லாஹுடைய பட்டியலிலே அவன் முனாஃபிக், காஃபிரை விட பயங்கரமானவன், முஷ்ரிக்கை விட பயங்கரமானவன். அல்லாஹு தஆலா காஃபிர் முஷ்ரிக்குகள் கூட நரகத்தில் இருப்பான் என்பதாக சொல்கிறார்கள். நான் முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற பதில் வார்த்தை, இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி, நரகத்திலேயே ஆக படுகுழியில் கிடப்பார்கள் என்பதாக முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். பெருமானார் பேசுகிறாங்க, ஜும்மாவை விட்டால் அவன் முனாஃபிக் என்பதாக பெருமானார் பேசுகிறார். இதுவெல்லாம் ஜும்மா சார்ந்து, எப்படியாவது ஜும்மாவை நம்ம கண்ணியப்படுத்தணும், ஜும்மா சார்ந்து ஒரு மரியாதை நமக்கு வரணும் என்ற ஒரு கோணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு ஜும்மாவை நமக்கு பதிவு செய்கிறார். இப்போ ஜும்மாவை எப்படி கண்ணியப்படுத்துகிறது? முதல் செய்தி, ஜும்மாவுக்கு சீக்கிரம் வரணும். மற்ற தொழுகையில் வர மாதிரி இக்காமத்து சொல்லும் போது போகிறோம் இல்லையா, அது மாதிரி ஜும்மாவுக்கு வர்றதுக்கு ஜும்மாவுக்கு வராமல் இருந்துடலாம். ஜும்மாவுடைய ஹுதுபாவுக்கு முன்னாடி வரணும். குறைந்தபட்சம் மேலே ஹுதுபாவுக்காக ஏறுவோம் இல்லையா, இந்த ஹுதுபாவுக்கு முன்னாடியாவது வரணும். இப்போ நம்ம பேசுகிறதும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் தான், அதுக்கு ஈக்குவலான ஒரு நிலை தான். ஆனாலும் பரவாயில்லை, ஜும்மாவுடைய ஹுதுபாவுக்கு முன்னாடி வந்தால் தான் அது ஜும்மா, அவர் தான் ஜும்மா தொழுதன் என்று பொருள் இல்லையா? இதை நான் சொல்லலை, அஹமது ஷெரீஃபுடைய 7510வது செய்தி 7510 அஹமது முஸ்னத் அஹமது ஷெரீஃபுடைய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இதா கான யௌமுல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால், காதத்தில் மலாயிகா அலா அபுவாபில் மஸ்ஜித், உலகத்தில் எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ, அந்த பள்ளிவாசல்கள் எத்தனை வாசல்கள் இருக்கிறதோ எல்லா வாசல்களிலுமே மலக்குமார்கள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள். ஜும்மாவுடைய நாள் வந்துட்டா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலில் 10 கேட்டு இருந்தாலும் 10 கேட்டுலேயும் மலக்குமார்கள் அமருகிறார்கள். சரி, எதற்கு வராங்க? அவங்களுடைய வேலை என்ன? பெருமானார் பேசுகிறாங்க, வக்கத்தபு மன் ஜா இலல் ஜும்மாத்தி, ஜும்மாக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய பேர்லாம் எழுதுறாங்க. உள்ளே வரும்பொழுது இவர் ஜும்மாக்கு வந்தார், இவர் ஜும்மாக்கு வந்தாருன்னு ஒவ்வொருத்தருடைய பேரையாக எழுதி கொண்டே இருக்கிறேன். நமக்கு தெரியலை, ஆனால் இன்றைக்கி ஜும்மாவுக்கு வரும்பொழுது மலக்குமார்களுடைய முசாஃபா செய்து விட்டு தான் வந்திருக்கிறோம். நம்முடைய பேர்லாம் ஏறி இருக்குது மலக்குமார்களுடைய பட்டியலில். எது வரைக்கும் எழுதுறாங்க? பெருமானார் பேசுகிறாங்க, ஃபைதா ஹரஜல் இமாமுல் யஹ்துப, இமாம் ஹுத்துபாவுக்காக வேண்டி வெளியேறிவிட்டால் இல்லையா, ஜும்மாவுடைய நாளில் மலக்குமார்கள் வந்து நம்முடைய பேர்களை எழுதி கொண்டே இருக்கிறாங்க. எது வரைக்கும் எழுதுறாங்க? இமாம் ஹுத்துபாவுக்காக வேண்டி எழுந்து விட்டால் அவங்க தவத்தில் சுஹுஃப, தன்னுடைய புத்தகங்களை மூடி வீறுகிறார்கள் இல்லையா. வஸ்தம் சஹ், அவர்கள் அங்கிருந்து நேராக வந்து வஸ்தமி திக்கிற ஹுத்துபாவுடைய திக்கர், அதாவது இமாம் பேசுகிற அந்த திக்கரை ஹுத்துபாவை செவிமடிப்பதற்காக வந்து அமர்ந்து விடுகிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ஹுத்துபாவுக்கு முன்னாடி வந்தால் தான் அது ஜும்மா. ஹுத்துபா ஆரம்பித்த பிறகு வந்தால் அவர் நானாக சொல்லிக்கொள்ளலாமே தவிர அது ஜும்மான்ட்டு அல்லாஹுடைய பட்டியலில் அது ஜும்மாவாக கருதப்படாது. ரசூலுல்லாஹுடைய வார்த்தை, கடமை நீங்கிருச்சா நீங்கிரும். வீட்டுக்காரமாட்ட போய் நான் ஜும்மா தொழுதுன்னு சொல்லிக்கலாம். அல்லாஹ்வுடைய பட்டியலில்
மலக்குமார்கள் போய் சமர்ப்பிப்பார்களே, இந்த பள்ளியில இவர் தொழுதார்னு பட்டியல் இருக்கும் இல்லையா, அந்த பட்டியலில் நம்ம பேர் இருக்காது. ஹுத்துபாவுக்கு முன்னாடி வந்தாதான் மலக்குமார்கள் எழுதுகின்ற பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கும். ஹுத்துபாவுக்கு பிறகு வருது, இக்காமத் சொல்லும் போது வருவது, முதல் ரக்காத்துல வருது, இரண்டாவது ரக்காத்துல வருது. தயவு கூர்ந்து இவர்கள் ஜும்மாவுக்கு வராமல் இருந்து விடலாம். எந்த யாருக்கும் நஷ்டமாகிட போறதில்லை. அப்படி ஜும்மாவை அவசர அவசரமா தொழணும் தேவையே இல்லை, வீட்டில் இருந்து கொள்ளலாமே. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஜும்மா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது இல்லையா? பரவலாக கேட்குறோம், அதில் எத்தனை மணிக்கு, பல பேர் கேட்குறாங்க எத்தனை மணிக்கு இகாமத், லுஹரில் இகாமத், லுஹர் அசருக்கு இகாமத் கேட்குற மாதிரி ஜும்மாவுடைய ஜமாத் இகாமத் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? நிறைய பேர் கேட்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். உஸ்தாத் சொல்லுவார், வேதனையான செய்தி, 1:10 தான் நம்மால் குளிக்கவே போறாரு. வீட்டுக்காரமாட்ட துண்டு கேட்கும்போது மணி 1:10, 1:40 பள்ளிக்குள்ள வந்துடுவார். இமாம் வரிசையை சரி செய்யும் போது உள்ள வந்துடுறது. யாரை திருப்திப்படுத்த இந்த ஜும்மா தொழுகிறோம்? யோசிக்கிறோமா இல்லையா? மற்ற நாட்களில் கூட 4 ரக்காத்து லுஹர் ஜும்மாவில் கூட தானே இருக்கணும். ஆனால் மார்க்கம் 2 ஆக்கி இருக்கிறது. எதனால? ஹுத்துபாவை கேளு, 2 ஹுத்துபாவுக்கு அது 2 ரக்காத்துக்கு சமமானது. அதனால் ஹுத்துபாவின் போது பேசக்கூடாது. உது இல்லாமல் ஹுத்துபா செய்ய முடியாது. மற்ற பயான் உது இல்லாமல் செய்யலாம், ஆனால் ஜும்மாவுடைய ஹுத்துபா உது இல்லாமல் செய்யக்கூடாது. அது கிட்டத்தட்ட 2 ரக்காத்துக்கு சமமானது. அந்த ஹுத்துபாவுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நான் இன்ஷால்லா அடுத்து சொல்வேன். இல்லை, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஆனால் இன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகை அவசர அவசரமாக 2வது ரக்காத்தில் தொழுதுட்டு இமாமோட 1 ரக்காத்து, இவர் 1 ரக்காத்து தொழுதுட்டு ஓடிடுவார். ஜும்மாவுக்கு இவர் செலவு செய்த நேரம் அதிகபட்சம் 5லிருந்து 6 நிமிடம். ஜும்மாவுக்கான இவர் செலவு செய்த நேரம் என்ன? 5லிருந்து 6 நிமிஷம். அல்லாஹ் இந்த நாளை நமக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறானே, இந்த நாளுக்கு தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், பாங்கு சொல்லப்பட்ட வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து உட்காருங்கன்ட்டு. வெட்டியா பேசிட்டு இருக்கோமே இல்லையா? கூட்டம் கூட்டமா பேசுறது வெளியில, வாலிபர்கள் பெரியவர்கள் எவ்வளவோ பேர். கரெக்டாக ஹுத்துபா ஆரம்பிக்கும் போது அல்லது ஹுத்துபா நடந்து கொண்டிருக்கும் அது இகாமத் சொல்லும் போது அவசர அவசரமா தொழுதுட்டு அவசர அவசரமா பெரியது. யாரை திருப்திப்படுத்த தொழுகிறோம்? அந்த கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நம்ம இடத்துல என்ன பதில்? கண்ணியமான சகோதர பெருமக்களே, லா ஹுத்துபத்தை இல்லா பில் ஜும்மா, லா ஜும்மாத்தை இல்லா பில் ஹுத்துபா. எல்லா இமாம்களும் இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் எழுதும் போது சொல்லுவாங்க, ஹுத்துபா இல்லாமல் ஜும்மா கிடையாது. ஹுத்துபாவுக்கு முன்னாடி வந்தால் தான் அவர் ஜும்மா தொழுதுன்னு சொல்ல முடியுமே தவிர, ஹுத்துபா ஆரம்பித்த பிறகு அல்லது ஹுத்துபா முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தால் அவர் ஜும்மா தொழுதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஹதீஸில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நான் இப்போ பேசுகிற இந்த ஹுத்துபா கிடையாது, வாங்க சொல்லப்பட்டு சொல்லி இந்த 2 ஹுத்துபா தான். ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட அதற்கு நிகரானது தான். இந்த ஹுத்துபாவும் கிட்டத்தட்ட அதற்கு நிகரானது தான். இப்போ இந்த ஹுத்துபாவின் போதும் குறைந்தபட்சம் பேசாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யணும். இப்போ இதே நாளைக்கு நான் பேசினா அதுக்கு இந்த மரியாதை கிடையாது. நாளைக்கு லுகர் தொழுகைக்கு பிறகு அல்லது லுகருக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு பயான் செய்கிறேன், நீங்கள் கேட்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளில் ஹுத்துபாக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹுத்துபாவின் போது விட்டார் ரசூலுல்லாஹ் இன்னொரு அழகான வழிகாட்டுதலை சொல்கிறார்கள். அபூதாவுது ஷெரீஃபுடைய 1316வது செய்தியாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இதா ஜா அஹதுக்கும் ஜும்ஆ, உங்களில் யாராவது ஜும்மாவுக்கு வருகிறார், வல் இமாமு யஹ்திபு, இமாம் ஹுத்துபா கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது வந்தாலும், ஃபல் யஸில் ரக்அத்தைனி ஹஃபீஃபத்தைனி, சுருக்கமாக 2 ரக்அத் தொழுது கொள்ளட்டும். சும்ம லியஜ்லிஸ், அதற்கு பிறகு உட்காரட்டும். நேராக உட்கார்றதில்லை, 2 ரக்அத் தொழுதுட்டு உட்காருங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா சார்ந்து பேசுகிறார். இல்லை, இந்த ஹதீஸில் சில இமாம்கள் சொல்கிறாங்க, இல்லை ஹுத்துபா ஆரம்பிச்சுன்னா தொழ வேண்டியதில்லை, ஹுத்துபாவை கேட்கறது வாஜிபு, அதனால் தொழாமல் உட்கார்ந்துடலாம் என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் சில நேரங்களில் சுலைக்குன்னு ஒரு சஹாபி வருகிறார், ரசூலுல்லாஹ் தொழுதுட்டீங்களான்னு கேட்டாங்க, அவர் தொழுலன்னு சொன்னார், 2 ரக்அத் தொழுதுட்டு உட்காருங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்துவிட்டு 2 ரக்அத் தொழுகிறது சிறப்பு என்பதாகவும் கிதாபில் எழுதுகிறார்கள். ஆனால் அதிகமான கருத்து ஜும்மாவுக்கு வந்ததுமே 2 ரக்அத் தொழுகணும், சுருக்கமாக 2 ரக்அத் தொழுகணும் என்பதாக கிதாபுகள் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த எல்லா ஹதீஸ்களுமே நமக்கு சொல்லுகின்ற செய்தி, ஜும்மாவை கண்ணியப்படுத்தணும். எப்படி கண்ணியப்படுத்துறது? ஜும்மாவுடைய ஹுத்துபாவுக்கு முன்னாடி நம்ம வரணும். ஜும்மாவுடைய ஹுத்துபாவை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு வாரத்தை கொஞ்சம் கடுமையாக பேசியிருப்பாங்க. நீங்கள் கிதாபுகளில் வேறு எந்த இடத்துலையும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு கடுமையாக பேசி நம்ம பார்க்க முடியாது. அஹ்மது ஷெரீஃபுடைய 2033வது செய்தியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் தக்கல்லம யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமு யஹ்துபு, யார் இமாம் பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேசி கொண்டிருக்கிறார்களோ, ஜும்மாவுடைய நாளில், மற்ற நாளில் கிடையாது. இதே நான் மற்ற நாளில் பயான் பண்ணும்போது பேசினா இந்த ஹதீஸ்களை வரமாட்டீங்க. ஜும்மாவுடைய நாளில் இமாம் பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது பேசினால், கமசலில் ஹிமார், ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, அவன் கழுதைன்னு சொல்கிறாங்க. ஜும்மாவுடைய ஹுத்துபாவின் போது பேசினால், என்ன பேசினாலும் சரி, இதுன்னு கிடையாது, என்ன இலவை பேசினாலும் அது கழுதைக்கு சமானம்.
கமசல் ஹிமார், அவர் கழுதை என்கிறார்கள். வல்லதி யக்கூலுல்லஹு அன்சீத், ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, நமக்கு சங்கடமா இருக்கு, ரசூலுல்லாஹ் அவர் போய் கழுதன்னு சொல்லிட்டாங்களே, பேசுறவங்களை கழுதன் இருக்குல்ல, அதனால பா இமாம் குத்துபா ஓதுறாரு, பேசாதப்பான்னு சொல்றாரு. இந்த நபருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருமானார் இவருக்கு சொல்றாங்க, லைஸலஹுல் ஜும்மா, பேச வேண்டாம்னு யார் சொன்னாரோ அவருக்கு ஜும்மா கிடையாதுன்னு சொன்னாங்க. செய்தி புரியுதா? ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க குத்துபாவின் போது, இவரை ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை நீ கழுத, பேசுறவனை பார்த்து பேசாதுன்னு நம்ம சொல்றோம், எனக்கு ஜும்மாவே கிடையாது. அமைதியா இருக்கிறது தான் சிறப்பு. நம்ம இடத்துல சில பேர் கேள்விகளுக்காக வந்தாலும் கேள்வி கேட்காம ஜும்மாவுடைய நாள் குத்துபா போய் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. என்ன தலை போற காரியமா இருந்தாலும் பேசக்கூடாது, ஜும்மாவுக்கு தானே வரும், ஜும்மாவே இல்லைன்னு. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 851வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் பேசுறாங்க, இது குல்தலி சாஹிபிக வல் இமாம் யக்துபு அன்சீத், இமாம் குத்துபா ஓதும்போது, ஜும்மாவுடைய குத்துபா ஓதும்போது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிற நபர்களை பார்த்து, அப்பா பேசாத நீ சொன்னா, நீ பேசல, பேசுற ரெண்டு பேரை பார்த்து அப்பா பேசாத நீ சொன்னா ஃபக்கத்தில் லகவுத்த, நீ ஜும்மாவை வீணடித்து விட்டாய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இதுவெல்லாம் ஜும்மாவுடைய குத்துபாவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை. ஜும்மாவுடைய குத்துபாவுக்கு பேசுறவனை பார்த்து ரசூலுல்லாஹ் கழுதன்னு சொல்றாங்க, பேசுறவனை பார்த்து பேசாதன்னு சொல்றவனுக்கு ஜும்மா இல்லைன்னு சொல்றாங்க. ஜும்மாவுடைய குத்துபாவுக்கே வரலன்னு, குத்துபா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது குத்துபா முடிந்து வந்தால் யோசித்து பாருங்களே. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஜும்மாவை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எப்படி கண்ணியப்படுத்தணும்? ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் போகணும். எந்த தேவையாக இருந்தாலும் ஜும்மாவுடைய குத்துபாவின் போது பேசுவதை முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். அதை நியாயப்படுத்துவதற்கான எந்த வழியும் எந்த முகாந்திரமும் கிடையாது. இப்னு ஹிப்பான் என்ற கிதாபு 2994 2794 இந்த ஹதீஸில் பெருமானார் பேசுகிறாங்க. ஒரு பெரிய நீளமான செய்தி, உங்கள் சுருக்கமாக நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜும்மாவுடைய குத்துபா. உபை இப்னு காப் என்ற ஒரு சஹாபி, குரானில் ரொம்ப தேர்ந்தவர், அவருக்கும் குரானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பில் ஒரு தலைப்பாகவே பேசலாம். உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குத்துபால வந்து இருக்கிறார்கள். இப்னு மசூத் ஒரு சஹாபி, அவரும் பெரிய சஹாபி, சாதாரணமான சஹாபி இல்லை, நம்மள மாதிரி ஆள் கிடையாது. இப்னு மசூத் என்ற ஒரு சஹாபி உபை இப்னு காபுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் பயானில் தபாரக்கல்லதி பியதில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஆரம்பிக்கிற இந்த சூராவை குத்துபால செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூரா அவர் புதுசாக கேட்குறாரு. இப்னு மசூதுக்கு இந்த சூரா புதுசாக இருக்கு. குரான் சார்ந்த அறிவு உபை இப்னு காபு கொஞ்சம் அதிகம். குத்துபா ஓதும் போதே அவர் பக்கத்தில் கேட்குறாரு, இந்த சூரா எப்போ இறங்குச்சுன்னு கேட்குறாரு. செய்தி புரியுதா? தேவையா வேலை இல்லை, வேறையெல்லாம் பேசலை. சரக்கு வந்துருச்சா, சரக்குடைய விலை என்ன, இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன, வீட்டுக்காரமா என்ன சொன்னிச்சு, என்ன சாம்பார், என்ன குழம்பு, அதெல்லாம் இங்கே பேசலை. கேள்வி தொழுகை, குரானை பற்றியான கேள்வி. உபை இப்னு காபு வாயே திறக்கலை, பதிலே சொல்லலை. நல்லா விளங்கிக்கோங்க, குத்துபாவின் போது யாராவது வந்து பேசுனா பதில் சொல்ல வேண்டாம். நம்மளை மடப்பையன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன கேள்வி கேட்குறேன் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. குத்துபா ஓதமாக தான் வந்து முசாஃபா செய்கிறது, சுன்னத்தை ஹயாத் ஆக்குறது வந்து வேறு அத்தர் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குத்துபா ஓதிட்டு இருப்பாங்க, வேகமாக வந்து முசாஃபா செய்கிறது, சலாம் சொல்கிறது, அத்தர் கொடுக்குறது, இந்த எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அங்கே தொழுகையில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். நம்ம வரோம், ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கார், சலாம் சொல்லுவோமா, அவர்கிட்ட முசாஃபா செய்வோமா, அவருக்கு நம்ம அத்தர் கொடுப்போமா? கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்டில் தான் குத்துபாவின் போதும். செய்தி புரியுதா? இப்போ வந்தவர் கேட்கிறாரு, இந்த சூரா எப்போ இறங்குச்சுன்னு. அவர் பதிலே சொல்லலை. சபை முடிஞ்சிருச்சு, ஜும்மா முடிஞ்சு வெளியே போனார். வெளியே போய் சொன்னார், அப்பா இன்னக்க லம் தஹதுர் மாஹதனால் ஜும்மா, நீ நம்ம கூட ஜும்மாவே தொழலப்பா, உன் ஜும்மாவே கூடாதுன்னு சொல்லிட்டார். என்னது? இவர் பெரிய பாவலாம் ஒன்றும் பண்ணலை. ரசூலுல்லாஹ் சூரே தபாரக்கு ஓதும் போது இந்த சூரா எப்போ இறங்குச்சுன்னு தானே கேட்டார். தேவையில்லாத ஏதாவது பேச்சு பேசினாரா? இல்லையா? நமக்கு என்ன கோவம் வரும்? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லி இல்லைன்னு சொல்லு. நீ என்ன நான் ஜும்மாவே தொழுவலன்னு சொல்கிறேன். இவருக்கு கோவம் வந்துருச்சு, நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டார். யார் ரசூலுல்லாஹ் இப்படி நடந்துச்சு, நீங்கள் குத்துபா ஓதுனீங்க, சூரே தபாரக் ஓதுனீங்க, இந்த சூரா எப்போ இறங்குச்சுன்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து வெளியே வந்து அப்போ கூட பதில் சொல்லலை. அப்புறமா வந்து சொல்கிறாரு, உன்னுடைய ஜும்மாவே கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் கூப்பிட்டு உபை இப்னு காபை கண்டிங்க, ஏன் இப்படி சொன்னான்னு கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட அவர் சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக்க உபை இப்னு காப், நீ போப்பா, உபை இப்னு காப் உண்மையை தான் சொன்னார். அங்கே கூட ரசூலுல்லாஹ் நீண்டி பயான் செய்யலை. ஆமாப்பா நீ தொழுக கூடாதுன்னா சொல்லலை. சங்கடப்பட்டாங்களோ என்னமோ தெரியல. ரசூலுல்லாஹ் உபை என்ன சொன்னார்? உன்னுடைய ஜும்மா கூடாதுன்னு சொன்னாரா? அதுதான் உண்மை. சதக்க உபை இப்னு காப், உபை இப்னு காப் உண்மையை தான் சொன்னார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி அவருக்கு அனுப்பிட்டாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, குத்துபாவின் போது குரான் ஹதீஸ் சார்ந்த பேச்சு பேசுவது கூட ஹராம். நம்ம மிகைப்படுத்தி நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம என்னெல்லாம் பேசணும்னு யோசிங்க, விளங்கிதா? நம்ம குத்துபாவை எந்த தரத்தில் பார்த்துருக்கிறோம், குத்துபாவின் போது நம்முடைய மனநிலை என்ன? சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி குரான் ஹதீஸை சார்ந்து பேசுனது கூட ரசூலுல்லாஹ் ஒரு ஜும்மா கூடாது என்பதாக சொல்கிறார்களே.
ஜும்மாவில் நம்முடைய வரம்பு மீறுதல்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பனி இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டு அவன் சனிக்கிழமை பெருநாளாக கேட்டான், அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அந்த சனிக்கிழமை அவர்கள் நாசப்படுத்தினார்கள். நீ வியாபாரத்துக்கு போகக்கூடாது, மீன் பிடிக்கக்கூட போகக்கூடாது, அல்லாஹ் தடுத்தான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நாளே வலையை விரிச்சுட்டு, எப்படி சனிக்கிழமை தானே போகக்கூடாது, நான் வெள்ளிக்கிழமையே வலையை விரிச்சிடுவேன், சனிக்கிழமைக்கு பிறகு நான் போய் மீனை பிடிச்சிக்குவேன், ஞாயிற்றுக்கிழமை போய் மீனை எடுத்துக்குவேன்னு சொல்லி எடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை பன்றிகளாக குரங்குகளாக மாட்டினான். அருமையான சகோதரி பெருமக்களே, இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்வார்கள், கிட்டத்தட்ட அவர்களுக்கு எந்த விதத்திலும் நாமளும் சளைத்தவர்கள் இல்லை. எப்படி அவர்களுக்கு சனிக்கிழமையை வழங்கி சனிக்கிழமை விஷயத்தில் வரம்பு மீறினார்களோ அது போன்றுதான் இன்னைக்கு இந்த உம்மத்து, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வெள்ளிக்கிழமை வழங்கியிருக்கிறான். வெள்ளிக்கிழமை விஷயத்தில் வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூலுடைய தூதருடைய ரசூலுடைய துவா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது இல்லையா? நம்ம செய்கிற அநியாயத்திற்கெல்லாம் ரசூலுல்லா துவா செஞ்சிருக்கிறார்கள். முந்தைய சமூகத்தார்களை எப்படி உருமாற்றம் செய்து அழித்தாயோ அது போன்று என்னுடைய உம்மத்தை அழிச்சிராது ரசூலுல்லா துவா செய்யாமல் இருந்தா இன்னைக்கு நம்மள பல பேர் பன்றிகளாக குரங்குகளாக தான் தெரிந்து கொண்டிருப்போம். ரசூலுல்லாவுடைய துவா நம்மை மனிதர்களாக நடமாட செய்து கொண்டிருக்கிறது. நம்மளும் அந்த அளவுக்கு வரம்பு மீறி கொண்டிருக்கோம். ஜும்மாவை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். திருமிதி ஷெரீஃபுடைய 331வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஜும்மாவுடைய நாளில் ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுடைய முதல் ஹுத்பா, மதீனாவில் முதல் ஜும்மா ரசூலுல்லாஹ் ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அரபுகளில் எப்படி பழக்கம்னா, வெளியில் வியாபாரத்திற்காக போவாங்க, பெரிய வியாபாரம் பண்ணிட்டு வெளியூர்களில் சரக்குகளை வாங்கிட்டு ஊருக்குள்ளே வருவாங்க. வந்து விலை குறைவான வியாபாரத்துக்கு போனவங்க மலிவாக கொடுப்பாங்க, ஆடி தள்ளிபடி மாதிரி மலிவாக கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்படி வியாபார கூட்டம் உள்ளே வந்தால் ஒரு மணி அடிப்பாங்க. மதீனாவுக்குள்ள வியாபார கூட்டம் வந்துட்டா, வியாபார கூட்டம் வந்துருச்சுன்னு மணி அடிக்கிற சவுண்டு கேட்கும். ஜும்மாவுடைய நாளில் வியாபார கூட்டம் வருகிறது, மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. பெரும்பாலான சஹாபாக்கள் சரக்குகளை வாங்குறதுக்காண்டி போயிட்டாங்க. முதல் ஜும்மாவுடைய அறிவு இல்லை. இன்னைக்கு நமக்கு மாதிரி இல்லை. இன்னைக்கு அவ்வளோ பயான்களை கேட்கும், ஹதீஸ்களை கேட்கும். அன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஜும்மாவுடைய அகமிய ஜும்மான என்னன்னு அந்த சஹாபாக்களுக்கு தெரியல. எல்லாம் வியாபார பொருளை வாங்க போயிட்டாங்க. பள்ளியில் இருந்தது வெறுமனே 12 பேர் தான், 12 பேர் தான் பள்ளியில் இருந்தாங்க. திருமதி ஷெரீஃபில் 331வது ஹதீஸ், 331வது ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் ததாபாத்தும் ஹத்தா யப்கி மின்கும், நிறைய பேர் வெளியே போனாங்க இல்லையா ஜும்மாவுடைய குத்பாவை விட்டுட்டு, அது மாதிரி நீங்களும் போயிருந்தீங்கன்னு சொன்னா, 12 பேர் இருக்கீங்க, நீங்க 12 பேரும் இந்த குத்பாவை உதாசீனப்படுத்தி விட்டு வெளியே சென்றிருந்தீர்கள் என்றால் லசால பிக்குமுல் வாஹினாரா, அல்லாஹு தஆலா இந்த மதீனாவை நெருப்பை கொண்டு நெருப்பு ஆறுவடை செய்திருப்பான். புரியுதா? மதீனாவில் நெருப்பு மலை பெய்திருக்கும், நெருப்பு ஆறு. இந்த மதீனா முழுக்க நெருப்பால சூழப்பட்டு இந்த மதீனாவை அழிக்கப்பட்டிருக்கும். மதீனாவை அழிக்காமல் பாதுகாத்தது நீங்க 12 பேர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடுமையான வார்த்தை அந்த இடத்துல பதிவு செய்கிறார்கள். ஜும்மா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு கடமைக்கு போனோம், தொழுதோம், வந்தோம் என்பதல்ல. இது நம்முடைய உயிரோட்டம் சம்பந்தமானது, ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இந்த நாள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த நாளை பெருமானார் நமக்கான பெருநாள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே முடிந்தளவு ஜும்மாவுடைய நாட்கள் நம்மளால் எப்படி கண்ணியப்படுத்த முடியும்னு சொன்னால், நான் மேலே சொன்ன மாதிரி நல்ல ஆடை வாங்குறீங்களா, தவறில்லை இல்லையா? ஜும்மாவில் உடுத்துறதுக்குன்னே நான் பல ஆயிரம் போட்டு ஒரு சட்டை வாங்க போகிறேன், தாராளமாக வாங்கலாம் இல்லையா? விலை உயர்ந்த அத்தரை வாங்கி நான் பயன்படுத்துவேன், வெள்ளிக்கிழமை மட்டும் பயன்படுத்த போகிறேன், பரவாயில்லை. இது மாதிரி வெள்ளிக்கிழமை நான் கண்ணியப்படுத்தணும் என்பதனால வீட்டில் நான்வெஜ் எடுக்கிறேன், பரவாயில்லை. இது மாதிரி எப்படியெல்லாம் நமக்கு தோணுது அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தணும். குறிப்பாக ஜும்மாவுக்கு சீக்கிரம் வரணும். கடமைக்கு வந்துட்டு கடமைக்கு போகிறது இல்லை இல்லையா? அருமையான சகோதர மக்களே, அல்லாஹு தஆலாவுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி விடுவோம். எனவே ஜும்மாவை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ, எப்படி கண்ணியப்படுத்தும்படி நமக்கு கட்டளையிட்டார்களோ, அதுபோன்று ஜும்மாவுடைய நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.